ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ் கிச்சன். இன்றைக்கி மகாஸ் கிச்சனில் நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஒரு பிடி துவரம்பருப்பு, ஒரு பிடி பச்சரிசி, ஒரு 1/2 hour ஊறட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலைங்க. இது எல்லாமே நான் இப்போ தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து மாற்றிக்கிங்க. தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, கூடவே நம்ம ஊற வச்சுருந்த அந்த துவரம்பருப்பும் பச்சரிசியும் இது எல்லாத்தையுமே நம்ம ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி கூட நல்லா அரைச்சிக்கலாம், ஆனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கூடவே நம்ம கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வெண்டைக்காய் வந்து நான் வெறுமனை வதக்கி எடுப்பேங்க. அந்த குழகுழப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வெறுமனை லைட்டாக வதக்கி எடுத்துட்டோம்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப வந்து வதக்கக்கூடாதுங்க, சும்மா ஒரு 5 minutes வதக்கினா போதும். பாருங்கள், அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அது கூட நீங்கள் உப்பு வேணாலும் இப்போ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாங்க, முதல்ல பச்சை மிளகா அரைச்சிருக்கோங்க, அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. 2 காஞ்ச மிளகா போட்டுட்டு கடுகு ஜீரகம் போட்டு காஞ்ச மிளகா கூடவே தக்காளிங்க. ஒரு சிலர் வந்து வெங்காயமும் போடுவாங்க, உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கலாங்க. அதுவும் கூட தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணுங்க. வதக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதனால் நைஸாக எப்படி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை அதில் ஊற்றிக்கிட்டு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணுங்க. அதனால தாங்க நான் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் பாத்திரம் வச்சுருக்கேன். அது அடி பிடிக்குங்க, ஏன்னா துவரம்பருப்பு பச்சரிசின்றதால அடி பிடிக்கும். நம்ம கரண்டியை வச்சு நல்லா கலக்கிட்டே இருங்க. ஒரு 20 நிமிஷங்க, 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷங்க நல்லா வதக்கிட்டே இருங்க. நான் அந்த டைமில் உப்பு சேர்க்கலனா நீங்கள் இந்த டைமில் உப்பு சேர்த்துங்க, குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துங்க. பாருங்கள் எப்படி பாருங்கள், நல்லா கட்டி ஆகிடும். அது நம்ம அந்த தீயை வந்து மீடியமாக வச்சுட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா கட்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மோர் நல்லா அடித்து வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், அதுங்களை கூடவே நம்ம அந்த அடித்த மோர் எடுத்து நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாங்க. மோர் ஊற்றுனதுக்கப்புறம் சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா நம்ம அதை நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா, பச்சரிசி துவரம்பருப்பு அதெல்லாம் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த பாருங்கள், இப்போ ஒரு கொதி கொதிக்குதுங்களா, போதுங்க. அந்த மாதிரி நல்லா கொதிச்சாலே, ஒரு வாட்டி கொதிச்சாலே போதுங்க. அது கூடவே நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அது கூட நம்ம சூடான சாதம் வச்சுட்டு கூடவே நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு தொக்குங்க, இதுக்கு சூப்பராக இருக்குங்க. உருளைக்கிழங்கு தொக்கும் வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், விடவே மாட்டீங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.